சிஸ்டம், ஒரு அயனைசேஷன் ஸ்மோக் டிடெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அயனைசேஷன் ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ரொம்ப மெட்டல் பிளேட்ஸ் வந்து 2 இருக்கும். ஒரு டைனி மெட்டல் பிளேட்ஸ், ரொம்ப சின்ன மெட்டல் பிளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 மெட்டல் பிளேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி சப்ளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு 24 வோல்ட் டிசி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ பவர் அங்கே போகும். அந்த இன்பிட்வீன் அந்த மெட்டல் சோர்ஸ், அந்த மெட்டல் பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசியம் 241 வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிசி சப்ளை அதில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது, அந்த மெட்டல் பிளேட்டுக்கு போகும்போது, ஐ மீன் இந்த எலக்ட்ரோடுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, அந்த பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு இடையில வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகி அங்கே இருக்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அந்த அமேசியம் 241 சொல்கிறோம்ல, அது வந்து அங்கே இருக்கிற ஏர் மாலிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயானாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ்